Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா குஸ்கா ரெசிபி தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு வந்து குக்கரில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து ஒரு 4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடான உடனே பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஸ்டார் அனீஸ், மராட்டி மூக்கு, சோம்பு இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து நல்லா எண்ணெயிலே வந்து பொரியட்டும். நான் அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். இது வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுட்டே இருங்க, ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. அப்போ வெங்காயம் வந்து சீக்கிரம் கருகிடும், டேஸ்ட்டும் மாறிடும். ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சு பக்கத்துலேயே இருந்து பண்ணிவிடுங்க. வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே இதுக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி 2ஆக உடச்சி ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் வந்து கூடவோ குறையவோ வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி. நாங்கள் வந்து காரம் வந்து மீடியமாக சாப்பிடுவோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணும்போது வெங்காயம் வந்து சீக்கிரம் வதங்கிடும். கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கெல்லாம் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் வதங்கட்டும், அது வரை வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்து வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து ஒரு தக்காளி மட்டும்தான் ஆட் பண்ண போகிறேன். இந்த ரெசிபிக்கு வந்து தக்காளி அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கிடுச்சு. கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி வதக்கும் போது ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. நான் வந்து என்னோடய அரைக்கை அளவு புதினாவும் கொத்தமல்லியும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு 2 மினிட்ஸ் வதக்கி விட்டால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா புதினாலாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ மசாலா பொருள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே காரத்துக்கு வந்து நம்ம பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 3/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து குழம்பு மிளகாத்தூள் நான் ஆட் பண்ணுறது, வீட்டிலே ரெடி பண்ணது. அடுத்து 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது கலருக்காக 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறோம். இப்போது மசாலா பொருள்லாம் சேர்த்தாச்சு. இப்போ இதை வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம். மசாலா பொருளோட பச்சை வாசனை போகணும், அது வரையும் நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மசாலா பொருளை ஆட் பண்ணும்போது எண்ணெய் பிரிஞ்சு குக் ஆகணும், அது வரை இருக்கட்டும். இப்போ பாருங்கள், லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு குக் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து 3 டீஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு தயிர் வந்து ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியண்ட். இதை வந்து மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு உடனே வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. தயிர் வந்து நல்லா மசாலா கூட சேர்ந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரையும் நல்லா இருக்கட்டும். லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ மசாலா வந்து நல்லா குக் ஆயிருச்சு. இப்போ வந்து நான் வந்து பச்சரிசியை வந்து 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ வந்து அதை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக பாஸ்மதி அரிசி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மசாலா கூட சேர்கிற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
இப்போ பாருங்கள், நல்லா அரிசி வந்து மசாலா கூட சேர்ந்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு 4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஸ்டேஜில் உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் சாதம் வெந்து வரும்போது சாதத்தில் உப்பு இறங்கி நல்லா கரெக்டான பக்குவத்தில் இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து செக் பண்ணி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ தண்ணிலாம் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இந்த டைமில் குக்கர் வந்து க்ளோஸ் பண்ணி லிட் போட்டு விசில் போட்டு வச்சிடலாம். ஒரு 2 விசிலுக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், விசில்லாம் அடங்கிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சாதம் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபிக்கு முக்கியமான டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி வந்து அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது. தக்காளி வந்து கம்மியாக ஆட் பண்ணிவிட்டு தயிர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க புளிப்புக்கு. அந்த டேஸ்ட் வந்து அப்போ தான் கிடைக்கும் குஸ்காவோட டேஸ்ட்டு. அடுத்து செகண்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம் வந்து ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த 2 டிப்பும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் குஸ்காவோட டேஸ்ட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு. தேங்க்யூ.